Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்க்கான வீடியோஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். செட் தியரியில கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனை சால்வ் பண்ணி காட்ட போறேன். இனிமே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால செட் தியரியில உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனையும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு உள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம கூட தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் இவ்வளோ வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு IIT JEEயில் மெயின்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதில் ஏபின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்ற செக்ஷன் பி என்ன, A டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, ஏ யூனியன் பி எல்லாமே கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஆப்ரேஷன் ஆன் செட்ஸை பற்றி ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் எப்படி அப்படிங்கிறது விஷயமா டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், ஏ என்னன்னு கொடுத்துருக்கு. ஏ எம் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் போத் த ரூட்ஸ் ஆஃப் ரியல். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன மாடல்ல இருக்கும், ax² பிளஸ் bx பிளஸ் c is equal to 0. இப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இதுல சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் b by a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து c by a. இது வந்து நம்மளுக்கு ஜென்ரலா எப்பவுமே உள்ளது. இந்த ரூட்ஸ் ரியலா இருக்கணும் அப்படின்னா b² minus 4ac greater than or equal to 0 இருக்கும். இது ரியல் அண்ட் ரியல் அப்படின்னாலே b² minus 4ac greater than or equal to 0 இருக்கும். இதுல ரூட்ஸ் வந்து ரியலா இருக்கணும்னா b² minus 4ac greater than or equal to 0 இருக்கும். ரூட்ஸ் இமேஜினரியா இருக்கணும்னா நம்மளுக்கு b² minus 4ac less than 0 இருக்கும். ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கணும்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னா ஈக்குவல் டு 0. அதனால ரியலுக்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், கிரேட்டர் than or equal to 0. ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கலாம், ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுல b² minus 4ac greater than or equal to 0. அப்ப அதான் நம்மளுக்கு ரியல்னு கொடுத்துருக்கிறதுக்கான கண்டிஷன். ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. x² minus m plus 1 into x plus m plus 4ன்னு இருக்கு. சரியா? அப்ப இதுல a இருக்கிற இடத்துல a கேபிட்டல் A வந்து 1, கேபிட்டல் B வந்து minus m plus 1, கேபிட்டல் C வந்து m plus 4. சரிதானா? இந்த இருக்கு ax² plus bx plus c. x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து b minus m plus 1, c வந்து கான்ஸ்டன்ட் m plus 4. இப்ப b² minus 4ac கண்டுபிடிப்போம். b² என்னது, இதை ஸ்கொயர் பண்ணோம்னா m plus 1 the whole square minus 4 into m plus 4. இது என்ன செய்யணும், நம்மளுக்கு greater than or equal to 0 இருக்கணும். அப்ப இதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். m² plus 2m plus 1 minus 4m minus 16 greater than or equal to 0. அப்ப m² minus 2m minus 15 equal to 0. m² minus 2m minus 15 equal to 0. அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது minus 15, ஆட் பண்ணும்போது minus 2. அப்ப minus 15 minus 2 3 minus 5. அப்ப ஆன்சர் எப்படி இருக்கும், m plus 3 into m minus 5 equal to greater than or equal to 0. greater than or equal to என்னது 0. சரியா? அப்போ m greater than or equal to minus 3, m greater than or equal to என்னது 5. சரியா? இப்ப பாப்போம். ரியல் லைனை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா என்ன செய்திடலாம், இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இது ரியல் லைன் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ரியல் லைன். இது 0 1 2 3, இங்க நம்மளுக்கு 5 இருக்கு, இங்க -1 -2, இங்க -3 இருக்கு. சரியா? -2 -3. இப்போ a வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, -3, ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் -3, 5 அப்படிங்கிற இன்டர்வல்ல நம்மளுக்கு இருக்கு. சரியா? a வந்து m கிரேட்டர் a என்ன அப்படின்னு பார்க்கணும். a என்னது, எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு, m greater than or equal to -3. அப்போ இந்த சைடு இதுக்கு இந்த பக்கம் -∞, -3. சரியா?
minus infinity comma minus 3 left minus 3 க்கு left hand side ல உள்ளது ஃபுல்லா minus 3 க்கு left hand side ல அப்ப minus infinity ல இருந்து minus 3 வரைக்கும் இங்க m greater than or equal to 5 5 க்கு right hand side அப்ப 5 comma infinity இதுதான் என்னது நம்மளுடைய a இதுதான் நம்மளுடைய a இப்போ b என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்ம அத வச்சு a difference b a is equal to minus infinity comma minus 3 union 5 comma infinity சரியா union 5 comma infinity இதுல பாத்தீங்கன்னா -2 போடிங்கன்னு வெச்சுக்கோங்களே -2 போட்டோம்னா -2 + 3 இங்க m க்கு -3 போட்டோம்னா m greater than or equal to -2 போடிங்கனா -5 less than or equal to 0 னா நமக்கு வந்துரும் அப்ப இந்த இன்டர்வல்ல மட்டும் இருக்காது மீதி உள்ள எல்லா இடத்துலயும் a வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் இப்ப b எப்படி இருக்குன்னு பாப்போம் b எப்படி இருக்கு -3, 5 -3, 5 b எப்படி இருக்குன்னா அதே இந்த இதுல போட்டாதான் நமக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய a இதுவும் a b எங்க இருக்கு -3 இந்த -3 உண்டு இது இங்க 5 கிடையாது இப்படி இருக்கு b வந்து -3, 5 அப்ப -3 இருக்கு ஆனா 5 என்ன செய்யல இல்ல அப்போ a difference b கண்டுபிடிச்சோம்னா a difference b னா என்னது a ல இருக்கணும் b ல இருக்க கூடாது அப்படிதானா a difference b வந்து a ல இருக்கணும் b ல இருக்க கூடாது அதான் x belongs to a but x does not belong to என்னது b அதுதான் நம்மளுடைய a அப்போ நமக்கு a difference b என்ன வரும் அப்படினு பார்த்தோம்னா a difference b இந்த ரெண்டுத்துக்கு காமனா எந்த எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு அப்ப a difference b ல இந்த 3 தவிர மீதி எல்லாமே இருக்கும் அப்படிதானா a ல இருக்கணும் ஆனா b ல என்ன செய்ய கூடாது இருக்க கூடாது இந்த -3 வந்து a ல இருக்கு b ல இருக்கு அப்படினா a difference b ல என்ன செய்யாது இருக்காது அப்ப a difference b எங்க இருந்து எங்க அப்படினு பார்த்தோம்னா -infinity, -3 union 5, infinity x belongs to a but x does not belong to b b ல இல்ல x does not belong to b அப்ப -infinity, -3 union என்னது 5, infinity சரிதானா இதுதான் நம்மளுடைய a difference b இங்க என்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க a difference b வந்து 5, infinity open interval 5, infinity ன்னு கொடுத்திருக்கு 5 என்ன செய்யல a difference b ல எடுக்கணும் a ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் a difference b ல இருக்கணும் இல்லையா அப்ப 5 உம் கட்டாயமா என்ன செய்யணும் a difference b ல இருக்கணும் அப்படினா இதுதான் wrong which of the following is not true ன்னு கேட்டிருக்கு இதுதான் ஆன்சர் அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திரலாம் அடுத்த ப்ராப்ளத்துக்கு ரொம்ப கன்ஃபர்ம்டா நமக்கு ரொம்ப இதா இது ரொம்ப கன்ஃபார்மா நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோட நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இதோட நிப்பாட்டிடலாம் இப்போ a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சு காட்டுறேன் b c d ல எப்படி ட்ரூன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா a இன்டர்செக்ஷன் b a intersection b என்ன a ல -3 யும் இருக்கு a லயும் -3 இருக்கு b லயும் என்ன செய்யுது -3 இருக்கு அப்ப காமனா இருக்கக்கூடியது தான் எங்க வரும் a intersection b ல வரும் அப்ப a intersection b = நமக்கு என்னது singleton -3 சரியா வேற எதுவுமே வராது காமனா அந்த ஒரு எலிமெண்ட் தான் என்ன செய்யுது இருக்கு சோ this is correct அடுத்து b difference a என்ன வரும் அப்படினு பாருங்க b ல இருக்கணும் a ல என்ன செய்ய கூடாது இருக்க கூடாது b ல இருக்கணும் a ல இருக்க கூடாது ஆனா இந்த -3 என்ன செய்யுது a லயும் இருக்கு b லயும் இருக்கு அப்படினா -3 கிடையாது அடுத்து இந்த 5 பாத்தீங்கன்னா b ல இல்ல ஆனா a ல இருக்கு a ல இருக்க கூடியது எதுவுமே நம்ம என்ன செய்ய கூடாது எடுக்க கூடாது அப்போ 5 என்ன செய்யாது வராது 5 b difference a ல 5 உம் இருக்காது அப்ப b difference a open interval -3, 5 இதுவும் கரெக்ட் தான் அடுத்து a union b கண்டுபிடிங்க a union b இந்த இருக்கு இத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் இந்த இருக்கு படம் இது a வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு b இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு அத தொட்டு அடுத்து a இருக்கு அப்போ மொத்தமா எல்லாத்தையும் யூனியன் எடுத்தோம்னா ஹோல் ரியல் லைனே நமக்கு என்ன கிடைச்சிரும் a union b = ஹோல் ரியல் லைனே வந்து இதுல இங்க லெஃப்ட் சைடு ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் அதுக்கு அப்புறம் இந்த ரைட் சைடு ஃபுல்லா இது அவ்வளவுக்கு யூனியன் எடுத்தோம்னா எல்லா எலிமெண்ட்டுமே என்ன செஞ்சிரும்
வந்துடும். த ஹோல் ரியல் லைன் ஆரே நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? இது அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இதே மாடலில் நான் ப்ராப்ளம் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோவில். அதே மாடலில் தான் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லைன் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், a survey shows that 63% of the people in a city read newspaper A. அப்போ n of A is equal to 63. சரியா? whereas 76% read newspaper B. அப்போ n of B is equal to 76. n of A union B வந்து நம்மளுக்கு 100. ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால யூனியன் வந்து நம்மளுக்கு 100. சரியா? அப்படி எடுத்துக்கலாம். இப்போ x percentage of the people read both A and B. அப்போ n of A intersection B is equal to x. சரியா? இப்போ நம்மளுக்கு n of A, அதாவது n of A union B நம்மளுக்கு தெரியாது, நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போது நம்மளுக்கு n of A union B எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா less than or equal to 100. n of A union B less than or equal to என்னது 100. சரியா? அப்போ n of A union B less than or equal to 100 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். n of A plus n of B minus n of A intersection B less than or equal to எவ்வளவு 100. சரியா? இதில் 63 plus 76 minus n of A intersection B less than or equal to எவ்வளவு 100. அப்படின்னா இது எவ்வளவு 9 139 minus n of A intersection B less than or equal to எவ்வளவு 100. அப்போ n 139 minus 100 less than or equal to n of A intersection B. n of A intersection B தான் என்னது நம்மளுடைய x. அதான் நம்மளோட x. அப்போ x எப்படி இருக்கு, greater than or equal to 39 இருக்கு. 39 less than or equal to x தானே. அப்போ x வந்து greater than or equal to 39. அதே சமயம் less than or equal to என்னவா இருக்கும், 63 இருக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன் எப்பவுமே நம்மளுக்கு ஸ்மாலர் வேல்யூ தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை less than or equal to 63 76ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு 63 அதுக்குள்ள வராது இல்லையா? அதனால நம்ம ஸ்மாலர் வேல்யூ தான் என்ன செய்யணும், 63ன்னு சொல்லணும். அப்போ 39 less than or equal to x which is less than or equal to என்னது 63. அப்போ எக்ஸோட வேல்யூ 39லேருந்து 63க்குள்ள இருக்கலாம். எக்ஸோட வேல்யூ இதில் பாருங்க, இது 37 சான்ஸ் இல்லை, இது 29 சான்ஸ் இல்லை, இது 65 இதுவும் சான்ஸ் இல்லை. அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி என்னது தான் 55 தான். சரிதானா? இந்த ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் இதை என்ன செய்திடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் போடலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, யூனியன் I varies from 1 to n xi equal to t. சரியா? யூனியன் I varies from 1 to n xi equal to t ன்னு கொடுத்துருக்கு. t is an element of exactly 20 sets of xi ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 20 into xi எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 10. அப்போ t-க்கு 20 போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு xi contains 10 எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ இது ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும், யூனியன் xi ஈக்குவல் டு 200ன்னு வந்துடும். சரியா? அடுத்தது yi contains 5 எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. இது வந்து யூனியன் I varies from 1 to 50. It is not 10, it is 50. அப்போ யூனியன் I varies from 1 to 50 அப்படிங்கும்போது 50 into xi எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. யூனியன் I varies from 1 to 50 xi equal to 50 into 10 elements of 500 இருக்கு. சரிதானா? இதே மாதிரி அடுத்தது yi-ல நம்மளுக்கு தெரியாது. I varies from 1 to n yi equal to நம்மளுக்கு n என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ n into நம்மளுக்கு இங்க எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, yi contains 5 elements. yi contains என்னது 5 elements. அப்போ 5n வந்துரும். சரியா? equal to 5n. இதுல t is an element of exactly 20 sets of xi's
and exactly 6x of y's கொடுத்திருக்கு. அப்போ நம்மளுக்கு எத்தனைன்னு தெரியாது, அதை நம்ம k வச்சுக்கிறோம். அப்ப 20k equal to 500. இங்க நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்கு, exactly 6x னு கொடுத்திருக்கு. அப்ப 6k equal to நம்மளுக்கு இங்க n தெரியாது. 6k equal to என்னது 5n. சரிதானா? இதுல இருந்து k equal to நம்மளுக்கு இதுல என்ன கிடைக்கும், k is equal to 500 by 20 equal to 25. k is equal to எவ்வளவு 25. அதை கொண்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்னா 25 equal to 5n. அப்ப n is equal to 6 into 25 by 5 equal to 30. இப்போ n நம்மளுக்கு என்னது, இதில் I varies from 1 to 50 கொடுத்துருக்கு. இதில் n equal to எவ்வளவு 30. B தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ஃபர்தராக தொடர்ந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரிசையாக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.